Next topic, file formats for multimedia. File formats for multimedia. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா மல்டிமீடியா எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ மல்டிமீடியாவுக்கு தேவையான ஃபைல் ஃபார்மேட்ஸ் என்னென்ன டைப்பில் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. The following is an outline of current file formats used for the production and delivery of multimedia. இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னது ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி. ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி இதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ். டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஓகேங்களா. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் ஒன் ஆர்டிஎஃப் அப்படின்னு இருக்குது. ஆர்டிஎஃப் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். RTF என்னது rich text format. So rich text format is the primary file format introduced in இது என்னது primary text format. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1987 இன்ட்ரடியூஸ் இன் 1987. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா, Microsoft with the specification of their published products and for cross-platform documents. அவங்க பப்ளிஷிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டாக்குமெண்ட் இன்டர்சேஞ்சுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர்டிஎஃப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிளெயின் டெக்ஸ்ட் பார்க்கணும். plain text. இது என்ன பண்ணோம் அப்படின்னா files can be opened, read and edited with most editors. ஃபைல் என்ன பண்ண முடியும்? open, read and edit with most text editors. With most text editors. Example in the notepad, gedit or nano, text edit, gedit or nano, text edit and so on. So okay, next, plain text is the original and popular way of conveying an email. Original and popular way எதுக்கு email? Popular and original way of conveying an email. ஒரு இமெயில் அப்படின்னா அது டெக்ஸ்ட் ஃபைலில் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் டெக்ஸ்ட்.
Next, image formats. Text format முடிஞ்சிடுச்சு. இப்போ image formats. ஓகே, இமேஜ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா TIFF. ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டேக் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். டேக் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். ஓகேவா? tagged image file format. This format is common in desktop publishing world. எங்க யூஸ் பண்றாங்க? desktop publishing worldல காமனாக யூஸ் பண்றாங்க. அதாவது ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் ஹை குவாலிட்டி அவுட்புட். எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஹை குவாலிட்டி அவுட்புட்டுக்காக யூஸ் பண்றாங்க. ஓகே, and is supported by almost all software packages. supported by all software package. ஓகேவா? அதனால இதை மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. recent version of TIFF allows image compression. recent version allows image compression. The format is comfortable for moving large files between computers. image conversion யூஸ் பண்றாங்க. image conversion ல compression. image compression என்ன? file size reduce பண்றது. and the format is comfortable. and the format is comfortable for moving. comfortable for moving large files between the computers. between the computers. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவே இமேஜ் ஃபார்மேட்டில் செகண்ட் ஒன்று இருக்குது பிஎம்பி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. பிஎம்பி ஃபுல் ஃபார்ம் பிட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் மேக்ஸிமம் பிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிட்ஸ் அதிகமாச்சுன்னா பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிட்ஸ் 0s and 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இனிஷியலாக கம்ப்யூட்டர் ஸ்டேஜில் இமேஜை பிட் மேப்பில் தான் ஸ்டோர் பண்ணாங்க. Initially, this format is in use with Windows 3.1. எப்போ யூஸ் பண்ணாங்க? Windows 3.1. நம்ம இப்போ 10 வரைக்கும் போயாச்சு. Windows 10 வரைக்கும். It is quite large and uncompressed. It is quite large and uncompressed. And hence BMP is used for high resolution or large images. எதுக்கு யூஸ் பண்ணாங்க? high resolution or large images இதை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஜேபெக் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம், பிஎன்ஜி ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்குள்ள பிஎம்பி ஃபார்மேட் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஐபி. டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப். டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப்னா
எந்த டிவைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. இந்த டிவைஸ்க்கு இப்படி தான் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப் contains a color table. Contains color table. The color describes how pixel value correspond to RGB values. இது என்ன பண்ணும்? How pixel values corresponds to RGB color values. Red, green, blue. RGB na red, green, blue color values, which describes the colors that are produced by emitting light. Okay. இந்த RGB அப்படின்றத பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 கலர் காம்பினேஷனில் மற்ற கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கலரை டிபெண்ட் பண்ணி இது எவ்வளோ கிளியராக இமேஜ் வரும் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபார்மேட்டு ஜிஃப், கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஜிஃப்னா என்னது? கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். Interchange format. GIF is a compressed image format. இது என்ன format? Compressed image format. Okay, ஏன் இதை யூஸ் பண்ணுறோம்? Most of the computer color images and background images are GIF files. Most computer images என்னது? Computer images are color images பேக்ரவுண்ட் இமேஜ்னா என்னது? ஜிஃப் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபைல் ஃபார்மேட் is best suitable for graphics that uses only limited colors. Used for graphics that uses only limited colors. ஓகேவா? இது ரீசெண்டாக வாட்ஸ்அப்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஜிஃபை லூப் ஆகிட்டு கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். பெரிய வீடியோவாகவும் இருக்காது, அதே சமயம் ஷார்ட் வீடியோவாக இருக்குது. ஃபார் ஃபியூ செகண்ட்ஸுக்கு இந்த லூப்பிங்கில் இருக்கும் இல்லையா? அதுதான் ஜிஃப் அப்படின்னு சொல்லுவோம். And it is most popular format used for online color photos. ஓகேங்களா? வாட்ஸ்அப் எதுவும் யூஸ் பண்ணுறோம்? ஆன்லைன். Used for online color ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. 13-bit கலர் லுக். இது என்ன டேபிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா 13-bit color lookup table is used. By the GIF format to identify its color values. ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா to identify color values. This format is supported widely. எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் எல்லாமே இந்த ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் மோஸ்ட் காமனாக நம்ம இப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபார்மேட்டு JPEG. இது என்னன்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஃபோட்டோகிராஃபிக்
experts group. Joint photographic experts group. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா commonly used method for loosely compression for digital images. Commonly used method of loosely compression for digital images. ஓகேவா, இதுதான் ஜேபி. The degree of compression can be adjusted and it works good with photograph. The degree of compression is adjusted and it works good with photograph. And it works with photographs, naturalistic artwork, and similar material but functions less on lettering. And similar materials but functions less on lettering. Live drawings or simple cartoons. Live drawings or simple cartoons. இதெல்லாம் வர நிமிஷம் லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டிஜிஏ டயக்ரா அப்படின்னு சொல்லலாம். டிஜிஏ ஃபார்மேட்ஸ். டிஜிஏ ஷார்ட் ஃபார்ம் டயக்ரா. ஓகேவா, it is first popular format for high resolution images. First popular format for high resolution images. TGA files are common in animation video industry. TGA files are common in animation video industry. Next, PNG format. Portable network graphics. போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸில் ஒரு இமேஜை நான் ஒரு சிஸ்டமில் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதே இமேஜை வேறு சிஸ்டமில் போட்டாலும் எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது. ஆஸ் இட் இஸ் கலர் சேஞ்ச் எதுவுமே ஆகாமல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் டிஸ்பிளே வரும். அதுதான் போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்டென்சிபிள் ஃபைல் ஃபார்மேட் ஃபார் த லெஸ் லாஸ். இது யூஸ் பண்ணால் என்ன ஆகும், லாஸ் வந்து ரொம்ப லெஸ் ஆகுது. ஓகே, வேறு என்ன லெஸ் லாஸு, portable and well compressed storage and well
compressed storage of raster images. Okay. PNG acts as replacement for GIF. இது எதுக்கு replacement? Replacement for GIF and also replaces multiple common uses and also replaces multiple common uses of multiple common uses of TIFF. இதையே replace பண்றது PNG. PNG works good with online viewing applications. Good with online viewing applications like web, world wide web, like world wide web short எழுதியிருக்கேன். So it is fully streamable with the best display option. So it is fully streamable, streamable with the best display option. With best display option. ஓகேங்களா, இதுதான் இமேஜ். ஸோ ரெண்டு பார்த்துருக்கோம் இன்னைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட், இன்னொன்று இமேஜ். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் டிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டில் ரெண்டு பார்த்தோம். ஒன்று plain டெக்ஸ்ட்டு, இன்னொன்று RTF. RTFனா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். அடுத்தது இமேஜில் பார்த்தோம். அவங்களும் யூஸ் பண்ணுற இமேஜ் ஃபார்மேட். இமேஜில் நிறைய ஃபார்மேட் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம்னா TIFF. இது என்னென்னா டேக் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். அடுத்து BMP பார்த்தோம். BMP வந்து பிட்மேப். நெக்ஸ்ட்டு DIB. இது டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப். டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப். இதுக்கு அடுத்து GIF, கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு PNG, ஸோ JPEG. JPEG full form என்ன? Joint Photographic Experts Group. Joint Photographic Experts Group. Next TGA. TGA full form வந்து tag. TAGRA. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா PNG ஃபார்மேட். இதான் லாஸ்ட் ஃபார்மேட். இமேஜில் PNGயில் போர்ட்டபுள்
network graphics, portable network graphics. Okay.